ரோமர் 5வது அதிகாரம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அந்த பாவ இயல்பு அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரா? பெற்றுக்கொண்டாரா. அதன் மூலமாக வெளிவந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் அந்த பாவ இயல்புல என்ன செய்து உலகத்துக்கு வருகிறது. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு புலி குட்டி போடுது, அது பூனைக்குட்டியா போடும்? புலிக்குட்டி தான் போடும். அது போல பாவ இயல்பை பெற்றிருந்த மனிதன் எந்த மனிதனை அங்கு உருவாக்குகிறான்? பாவ இயல்பை கொண்ட மனிதன் உருவாக்கப்படுகிறான். நம்மெல்லாம் பாவ செயல்கள் செய்யறதுனால பாவிகள் இல்ல, பாவ இயல்பை கொண்டுதான் பிறக்கவே என்ன செய்தோம். எப்படி ஒரு மனுஷன் மூலமாக இந்த பாவம் உலகத்துக்குள்ள வந்ததோ அது போலவே இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே இந்த உலகத்துக்குள்ள என்ன வந்துதா? மீட்பு வந்தது, வாழ்வு வந்தது. ஒருவர் 2 பேரோட பாவத்தை இல்ல, உலகத்தோட ஒட்டுமொத்த பாவத்தையுமே சுமந்து தீர்க்கிறதுக்காக என்ன செஞ்சாரா? வந்தாரா. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை சுமந்து கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார், நம்முடைய சாபங்களை அவர் சுமந்து கொண்டார். நமக்கு அங்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் சுவிசேஷம், இதுதான் நற்செய்தி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.